Welcome to 11 CA Funstar channel. Monetary Policy Committee meeting வந்து April 7th to 9th 2025 நடந்துச்சு. ஸோ இதில் கொடுத்த ஃபைண்டிங்ஸ் ஆர் அவுட்கம்ஸ் இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தனி செப்பரேட் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. For getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ku RRBPO அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா you can get it in 50% off. Since monetary policyக்குன்னு தனியாக வீடியோ போகிறோம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பேசிக்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசியை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ மானிட்டரி பாலிசி அப்படின்னா என்ன? The primary objective of the monetary policy is to maintain price stability. ஸோ நம்மளோட ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணணும் while keeping in the mind objective of growth. ஸோ growthம் இருக்கணும், ஸ்டெபிலிட்டியும் இருக்கணும் அப்படின்றது தான் RBI ஆக்ட் 1935 ப்ரியாம்பிளில் இருக்குது. ஸோ அதை பொறுத்து தான் வந்து ஒருவேளை growth கம்மியாச்சுன்னா they are changing the repo rate, கம்மி பண்ணுறாங்க. growth அதிகமாக இருக்குது, ஏதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரெப்போ ரேட் கம்மி பண்ணுறாங்க. அந்த மாதிரி தே டேக் ஸ்டெப்ஸ். ஸோ இதில் வந்து அண்டர் RBI ஆக்ட் 1934 படி 2016 நம்ம அமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ RBI ஆக்ட் 1934 2016 அமெண்ட் பண்ணப்போ தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கண்டக்டிங் மானிட்டரி பாலிசி இன் இந்தியா வித் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் மெயின்டைனிங் த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி வைல் கீப்பிங் இன் த மைண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2016 அமெண்ட் பண்ணி தான் இந்த MPC அப்படின்ற ஒன்றை வந்து கொண்டு வராங்க. ஸோ மே 2016 என்ன பண்ணுறாங்க? RBI ஆக்ட் 1934 படி இதை ஒரு ஸ்டாட்யூட்டரி பேசிஸ் கொடுக்குறாங்க. ஸோ தே வில் ஃபிக்ஸ் த இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஃப்ரேம்ஒர்க்கெல்லாம் வந்து தே வில் ஃபிக்ஸ். ஸோ MPC கமிட்டி தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றது அந்த ஒரு இது கொடுக்குறாங்க. அண்டர் விச் செக்ஷன் அப்படின்னா செக்ஷன் 45ZA படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சிபிஐ தான் வந்து கனெக்ட் பண்ணணும். சிபிஐயில் என்ன இன்ஃப்ளேஷன், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் என்ன இன்ஃப்ளேஷன் இருக்கோ அதை தான் வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியுமே வந்து அவங்களோட ஃப்ளக்சுவேஷன் ஆர் டார்கெட், இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து தே ஷுட் கன்சிடர். ஸோ சிபிஐ தான் தே ஹாவ் டு கன்சிடர் இட் ஆஸ் அ இன்ஃப்ளேஷன். ஸோ அதில் தான் ஒன்ஸ் இன் 5 years தே ஹாவ் டு சேஞ்ச், அந்த டார்கெட்டையுமே வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ டார்கெட் என்னவா வச்சுருக்காங்க அப்படின்னா 4%, அதோட +or-2% அப்படின்னு வச்சுருக்காங்க. திஸ் +or-2% இஸ் அ டாலரன்ஸ். ஸோ இதை பற்றி பார்த்தோன்னா 2%லேருந்து 6% வரையும் இன்ஃப்ளேஷன் வந்து வேரி ஆகலாம். பட் இதுக்குள்ளே தான் இருக்கணும், இதுக்கு மேலே போனாலும் ப்ராப்ளம், இது கீழே போனாலும் ப்ராப்ளம் அப்படின்ற டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒன்ஸ் இன் 5 years தே ஹாவ் டு ரிவ்யூ. ஸோ August 5th 2016 அனௌன்ஸ் பண்ணாங்க. March 31st 2021 வரையும் இதே 4%, லோவர் டாலரன்ஸ் 2%, அப்பர் டாலரன்ஸ் 6%ன்னு இருந்தது. அகெயின் 5 years ஒன்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணணுன்றதுனால அப்பயுமே ரிவ்யூ பண்ணிவிட்டு சேம் இதவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப் அண்டில் March 31st 2026 இதே தான் இருக்கும். 4% லோவர் டாலரன்ஸ் 2ன்னும் அப்பர் டாலரன்ஸ் 6ன்னும் இதே தான் இருக்க போகுது. அண்ட் 45ZB செக்ஷன் வந்து என்ன பண்ணுதுன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டியில் 6 மெம்பர் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தே வில் பி ஃபிக்ஸிங் த இன்ஃப்ளேஷன் டார்கெட் அண்ட் அந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை அச்சீவும் பண்ணணும். அண்ட் ஒருவேளை இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா எப்போ ஃபெயிலியர் ஆஃப் மெயின்டைனிங் திஸ் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுவாங்கன்றதையும் கொடுத்துருக்காங்க. லோவர் டாலரன்ஸாக இருந்தாலும் சரி, அப்பர் டாலரன்ஸாக இருந்தாலும் சரி, 3 குவார்ட்டருக்கு கண்டினியூஸாக கன்சிக்யூட்டிவாக வந்து இந்த இன்ஃப்ளேஷன் டார்கெட் ப்ரீச் ஆச்சு அப்படின்னா தே வில் கன்சிடர் இஸ் அஸ் அ இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஃபெயிலியர். ஸோ 3 குவார்ட்டர் அப்படின்னா என்னென்னா April 1st ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்குது, 31st March ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடியுது. மொத்தம் எத்தனை மந்த்ஸ்? 12 months. ஸோ இந்த மொத்த மந்த்தையுமே வந்து 4 குவார்ட்டராக பிடிக்கிறாங்க, 3 months. ஸோ April, May, June வந்து ஒரு குவார்ட்டர், அடுத்த 3 months ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஒரு குவார்ட்டர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு குவார்ட்டர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு குவார்ட்டர். ஸோ 4 குவார்ட்டராக பிரிச்சுட்டு அந்த ஏதாவது 3 குவார்ட்டரில் வந்து கண்டினியூஸாக வந்து இன்ஃப்ளேஷன் டார்கெட் ப்ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா that will be considered as a failure of இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். ஸோ where the bank failed to meet the inflation target, it shall also set out it report to the central
கவர்மெண்ட். ஸோ அந்த மாதிரி அவங்க டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியலை, 3 குவார்ட்டராக வந்து கண்டினியூஸாக அந்த அப்பர் டாலரன்ஸ் லோவர் டாலரன்ஸையும் மீறி இருக்குது அப்படின்னா they have to submit a report அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி. The reason for எதை பொறுத்து இருக்கணும்னா reason for the failure to achieve the inflation target, remedial actions என்ன பண்ணலாம் அப்படின்னு பேங்க் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. தேர்ட் ஒன் வாஸ் an estimated time period within which the inflation target வந்து எப்போக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்களா எஸ்டிமேட் பண்ணி சொல்லணும். achieved pursuant to timely implementation of purposed remedial actions. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்கல்ல ரீசன் ஏன் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியலன்னு ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லியிருக்கணும் அந்த ரிப்போர்ட்டில். செகண்ட் வந்து என்ன ஆக்ஷன் பண்ணால் இதை வந்து கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்றத சொல்லணும். அண்ட் இது ரெண்டையுமே வந்து எப்போ பண்ணி எந்த டைம் பீரியட்குள்ளே இந்த ரெமடியல் ஆக்ஷனை யூஸ் பண்ணி இந்த ரீசன் இருக்கு இல்லையா, ஏதோ சம் ரீசன்னால தானே இப்போ இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஒன்று ப்ரீச் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து எப்போக்குள்ளே தே வில் சரி பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து தே ஹாவ் டு சப்மிட் அ ரிப்போர்ட். த ஆப்ரேட்டிங் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் மானிட்டரி பாலிசி எய்ம்ஸ் அட் அலைனிங் த ஆப்ரேட்டிங் டார்கெட். ஸோ அவங்க ஆப்ரேட்டிங் டார்கெட்டை அலைன் பண்ணியிருக்கணும். தென் வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ வாட் இஸ் கால் ரேட் அப்படின்னா, அந்த கால் ரேட்டுன்றது என்னென்னா, ஒரு பேங்க் அண்ட் இன்னொன்று பேங்க் வந்து ஓவர் நைட் அவங்களோட லிக்விடிட்டி ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, தேவைப்படுற ஃபினான்ஸ் இல்லை அப்படின்னா, அமௌண்ட் இல்லை அப்படின்னா, ஓவர் நைட்டுக்காக ஒரு நாள் நைட்டுக்கு மட்டும் தே வில் ஹாவ் அ டிரான்சாக்ஷன் ஆஃப் அமௌண்ட். ஸோ அப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் கால் மணி ரேட். ஸோ அந்த கால் மணி ரேட் ஒரு பேங்க்கு ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மேக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்னு அர்த்தம். ஸோ அதை பொறுத்தும் வந்து தே வில் அலைன் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இப்போது எக்கனாமியில் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஆல்சோ பாலிசி ரெப்போ ரேட்டை வந்து த்ரூ ப்ரோஆக்டிவ் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்காக யூஸ் பண்ணுவாங்க. அது இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரெப்போ ரேட் கம்மி பண்ணதுனால தான் லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. அண்ட் facilitate transmission of repo rate changes through entire financial system which run in turn influence aggregate demand-ஐயும் வந்து இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ரெப்போ ரேட்டு கம்மி பண்ணாலோ இன்க்ரீஸ் பண்ணாலோ நம்மளோட அக்ரிகேட் டிமாண்ட் வந்து கூடுமா, அதை இன்ஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். பிகாஸ் அக்ரிகேட் டிமாண்டில் மணி சப்ளையும் ஒரு பார்ட். அண்ட் நம்மளால் எவ்வளோ கன்சியூமரால் எவ்வளோ கன்சியூம் பண்ண முடியும் அப்படின்றதும் வந்து மணி சப்ளையை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக இருக்கான்னு யோசிக்கிறீங்கன்னா just know about these things. So it determines the inflation and growth of a country. Then இந்த கமிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா 45ZBயில் 6 மெம்பர்ஸ்ன்னு சொன்னாங்க. அந்த 6 மெம்பர் வந்து எப்படி இருக்கணுன்றதை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சச் மீட்டிங் எப்போ நடந்துச்சு, செப்டம்பர் 29, 2016 தான் நடக்குது. அண்டர் த உர்ஜித் பட்டேலோட ஹெட்டுக்கு கீழே நடக்குது. ஸோ ஃபார் அப்படி பார்க்கும்போது உர்ஜித் பட்டேல் தான் வந்து 24th RBI கவர்னர், 25th RBI கவர்னர் சக்திகந்தா தாஸ், 26th தான் இப்போ இருக்க சஞ்சய் மல்ஹோத்ரா. அப்போ எம்பிசி கமிட்டிக்கு இதுக்கு வரையும் 3 ஹெட் சேர்பர்சன் தான் இருந்திருக்காங்க. ஸோ தேர்ட் சேர்பர்சன் ஆஃப் எம்பிசி இஸ் சஞ்சய் மல்ஹோத்ரா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ரகுராம் ராஜன் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் பண்ணும்போது 2016 வரையும் இருந்தார். பட் ஹீ காட் ரிட்டையர்ட் இந்த ஜஸ்ட் பிஃபோர் திஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் அவர் வெளியில் போயிட்டார். ஸோ இதில் வந்து யார் அந்த 6 மெம்பர் அப்படின்னா, அஃபிஷியல் கெசட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ப்ரெசன்ட் எம்பிசி மெம்பர் இஸ் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. யார் இருக்காங்களோ அவங்க வந்து எக்ஸ் அஃபிஷியோ, அதாவது அந்த பொசிஷனில் இருக்கவங்க டைரெக்டாக இதுக்கு சேர்பர்சனாகவும் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ யார் ஆர்பிஐயோட கவர்னராக இருக்காங்களோ தே ஆர் த சேர்பர்சன் ஆஃப் MPC2. ஸோ டெப்யூட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ இன்சார்ஜ் ஃபார் மானிட்டரி பாலிசி. 4 டெப்யூட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த எம்பிசிக்குனே சார்ஜ் இருப்பாங்க. ஸோ that member also will comes under ex officio, and one officer of the RBI to be nominated by the central bank which is member of ex officio. So avanga RBI central board வந்து central board of RBI will be nominate one officer from RBI. Dr. Nagesh Kumar, who is the director and chief executive of Institute for Studies in Industrial Development, New Delhi, he is a member now. And Sri Saugata Bhattacharya, who is an economist, so he is also a member of the MPC committee. Then Professor Ram Singh, who is the director of Delhi School of Economics, University of Delhi, he is also a member. So members referred to 4 to 6 in the 3 பேர் இருக்காங்க இல்லையா, will hold the office for a period of 4 years. ஸோ மற்றவங்களுக்குலாம் டென்யூர் இல்லை, பிகாஸ் அவங்களோட ஆஃபீஸ் டென்யூர் ஆர்பிஐயில் என்னவா ஒர்க் பண்ணுறாங்களோ அதே தான் எங்கேயுன்றதுனால தேர் இஸ் நோ எக்ஸ்பிளிசிட்டாக அவங்க வந்து எவ்வளோ டென்யூர்னு கொடுக்கல. பட் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பிகாஸ் தே ஆர் அவுட் சைடர்ஸ்.
until further orders whichever is earlier அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then MPC determines the repo rate required to achieve the inflation target. So இந்த மெம்பர்ஸ் யாருன்னு தெரியணும்ல. இந்த டெப்யூட்டி கவர்னர் யாருன்னா எம் ராஜேஸ்வர ராவ் அவர் வந்து இருக்கார். அண்ட் ஒன் ஆஃபீஸர் யாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக பொசிஷனில் இருக்கிற ராஜீவ் ரஞ்சன் அப்படின்றவர் தான் வந்து இந்த ஒரு பர்சன். ஸோ மொத்தம் 6 பேர் இருக்காங்களா. தென் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எம்பிசி இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெப்போ ரேட் அச்சீவ்மெண்ட். ஸோ ரெப்போ ரேட் என்ன வேணுமோ அதை அவங்களே டிட்டர்மைன் பண்ணிக்கலாம் டு அச்சீவ் த இன்ஃப்ளேஷன் டார்கெட். எம்பிசி இஸ் ரெக்வயர்ட் டு மீட் அட்லீஸ்ட் 4 times a year. This point is important. ஏன்னா அட்லீஸ்ட் 4 times வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயரில் தே ஹாவ் டு மீட். அண்ட் அந்த மீட்டிங்லையுமே எத்தனை பேர் மினிமம் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 6 மெம்பரில் அட்லீஸ்ட் 4 மெம்பர்ஸ் இருக்கணும். ஈச் மெம்பர் ஆஃப் த எம்பிசி ஹேஸ் 1 vote to vote. ஏதாவது இப்போ ரெப்போ ரேட் மாற்றலாமா, 25 basis points மாற்றலாமா அப்படின்றதையுமே வந்து யூனானிமஸாக they have to decide. So each person has 1 vote, so they can vote. ஸோ ஈவெண்ட் ஆஃப் ஒருவேளை ஈக்குவாலிட்டி ஓட் இருந்துச்சு அப்படின்னா கவர்னருக்கு செகண்ட் ஆர் கேஸ்டிங் ஓட்டுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ 6 பேர் இருக்காங்க, 3 பேர் வந்து ஈக்குவலாக ஓட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஓட் வந்து கவர்னர் எதுக்கு போடுறாங்களோ அதுதான். ஸோ கவர்னர் ஹேஸ் அன் எக்ஸ்ட்ரா ஓட் கேஸ்டிங் ஓட் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஈச் மெம்பர் ஆஃப் த எம்பிசி ரைட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் ஸ்பெசிஃபைங் த ரீசன் ஃபார் ஓட்டிங் இன் ஃபேவர் ஆர் அகேன்ஸ்ட் த ப்ரப்போஸ்டு ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் மானிட்டரி பாலிசி என்னெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இந்த மானிட்டரி மொத்தமாக அப்படின்னா ரெப்போ ரேட் இருக்குது, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி, மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி, LAF காரிடார், மெயின் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் டூல்னு சொல்லிட்டு அது CRR தான் சொல்கிறாங்க. தென் ஃபைன் டியூனிங் ஆப்ரேஷன்ஸ் சில இது இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், CRR தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. SLR அண்ட் OMOs இதெல்லாம் தான் டூல்ஸ் தட் ஆர் யூஸிங் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மானிட்டரி பாலிசியோட ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா மீட்டிங் நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து அந்த நோட்டீஸ் இருக்கணும் தட் இந்த டைமில் வந்து தே ஆர் கோயிங் டு ஹாவ் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மீட்டிங் டியூரேஷன் பற்றியுமே வந்து கமிட்டி தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ த ரிசர்வ் பேங்க் மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த MPC மீட்டிங்கை வந்து அசஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தட். MPCயோட ரெசல்யூஷன்லாம் வந்து ஆஃப்டர் த கன்க்ளூஷன் ஆஃப் எவ்ரி மீட்டிங் MPCயோட ரெசல்யூஷனை வந்து adopted by the set committee and the resolution includes MPCயோட decision and policy rate. அதுதான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே. minutes of MPC வந்து 14 days after the each meeting வந்து கொடுப்பாங்க. ஸோ 9th April வந்து இப்போ இது நடந்திருக்கா, 9th Aprilலேருந்து 2 weeksக்கு அப்புறம்னா 23rd தான் நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதத்தோடது கிடைக்கும். ஸோ அப்போ தான் வந்து 14 daysக்கு அப்புறம் தான் மினிட்ஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ்ன்னு, அதாவது என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து ரெசல்யூஷன் அடாப்டட் பை MPC என்ன, ஓட்டிங் என்ன, ஒரு மெம்பரும் யார் வந்து எந்த இதுக்கு ஓட் பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஷார்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஆல்சோ எக்ஸிபிட் தேர் ஏன் நான் இந்த பாலிசி ரேட்டுக்கு ஹைக்குக்கோ இல்லை கம்மியாகிறதுக்கோ ஏன் ஓட் பண்ணுறேன், இப்போ எக்கனாமிக் கண்டிஷன் ஏன் இப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து தே வில் ரைட். ஸோ அதுக்கு வந்து section 45ZL படி they have the provision and minutes shall be released at 5 PM on the 14th day from the date of the policy date or next earliest working day அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட் வந்து ஒன்ஸ் இன் எவ்ரி 6 months RBI வந்து இந்த மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வந்து சப்மிட் பண்ணணும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷனரி டைனமிக்ஸ் இன் லாஸ்ட் 6 months அண்ட் த நியர் டேர்ம் இன்ஃப்ளேஷன் அவுட்லுக் அது வந்து இருக்கும். இன்ஃப்ளேஷன் அண்ட் க்ரோத் இது ரெண்டோட ப்ரொஜெக்ஷன் அண்ட் ரிஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு அண்ட் ஸ்டேட் ஆஃப் எக்கனாமியோட அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நம்மளோட புல்லட்டின் இருக்கும் இல்லையா, மந்த்லி புல்லட்டின், அதுவுமே இதில் இருக்கும். ரியல் எக்கனாமி எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் மார்க்கெட் அண்ட் ஸ்டெபிலிட்டி, ஃபிஸ்கல் சிச்சுவேஷன், எக்ஸ்டர்னல் செக்டார், இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். அப்டேட்டட் ரிவ்யூ ஆஃப் த ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ எதுவும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதனுடையது. அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொஜெக்டட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது இப்போது லாஸ்ட் Februaryலாம் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா க்ரோத் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதை கம்மி பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ஹாஃப் வரையும் நம்மளுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான
கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையும் ப்ரொஜெக்டட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் வந்து தே வில் ஹேவ். ஸோ அப்கமிங் மீட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆர்பிஐயோட இந்த கமிட்டி மீட்டிங்லாம் அவன் நடத்துறதுக்கு லீகல் ஃப்ரேம் ஒர்க் இருக்குன்னா அது இது ரெண்டும் தான். ஸோ which of the following changes was RBI done பண்ணாங்க in RBIயோட ஏப்ரல் 2025 மானிட்டரி பாலிசி ரிவ்யூ அப்படின்னா ஆப்வியஸ் ரீசன் ரெப்போ ரேட்டை வந்து 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணி இப்போது 6% இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ்டு பை நம்மளோட ஆர்பிஐ கவர்னர். திஸ் இஸ் த 54th மீட்டிங், எம்பிசியோட மானிட்டரி பாலிசி கமிட்டியோட 54th மீட்டிங். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஃபஸ்ட்டு இதை மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்றது வந்து ஆரம்பித்தது எப்போ அப்படின்னா 2016. ஸோ அப்போ வந்து ஃபைனான்ஸ் ஆக்ட் 2016 they made changes and Reserve Bank of India Act 1934 இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயுமே வந்து certain amendments பண்ணி மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னு சொல்லி September 27, 2016 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து October 3rd and 4th தான் 2016 நடந்தது. Though this MPC was formed during the tenure of Raghuram Rajan as a governor, first meeting வந்து உர்ஜித் பட்டேல் அப்படின்றவர் வந்து கவர்னராக எடுக்கும்போது the meeting was held. So you might know that Raghuram Rajan அவர் வந்து 23rd RBI கவர்னர். ஸோ 2016 செப்டம்பர் வரையும் தான் அவர் இருந்தார். ஸோ அவர் இருக்கிற வரையும் ஹீ வாஸ் தேர். ஸோ எம்பிசி க்ரியேட் பண்ணது எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறம் உர்ஜித் பட்டேல் 24th கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. ஸோ 2016 to 2018 வரையும் அவர் இருந்தார். ஸோ தட் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் எம்பிசி. ஸோ இது வந்து இந்த வருஷம் தே ஆர் ஹேவிங் 90 years ஆஃப் ஆர்பிஐ. ஸோ இந்த வருஷம் தே ஆர் செலிப்ரேட்டிங் 90th year. ஸோ திஸ் வாஸ் ஆர்பிஐ வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1st April 1935. தோ நேஷ்னலைஸ் ஆனது அதுக்கப்புறம் தான். ஹிஸ்ட்ரி டைம்லைன் அப்படின்லாம் பார்த்தோன்னா 1926 வந்து ஹில்டன் யங் கமிட்டி வந்து சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு ஒன்று இந்தியாவுக்கு க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பிரிட்டிஷ் ராஜில் கீழே இருக்கும்போது சஜஸ்ட் பண்ணி 1934 வந்து இந்த ஒரு ஆக்ட் க்ரியேட் பண்ணாங்க, ஆர்பிஐ ஆக்ட் 1934 அப்படின்னு சொல்லி அதை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ 1935 ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ் ஆகுது கல்கட்டாவில் ஹெட் குவார்ட்டராக வச்சுட்டு. அப்புறம் 1937 மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுது ஆர்பிஐ, அவங்களோட ஹெட் குவார்ட்டர் ஷிஃப்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னா சர் ஆஸ்பார்ன் ஸ்மித் அப்படின்னு. ஸோ 1942 ஆர்பிஐ வந்து பர்மாக்கு விச் இஸ் மியான்மர். ஸோ இப்போது ஸோ அதுக்கான சென்ட்ரல் பேங்காக இருக்கிறத ஸ்டாப் பண்ணுறாங்க. தென் 47 பாகிஸ்தானுக்கும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு மட்டும் லெட் அஸ் ஹேவ் ஆர்பிஐ அஸ் அ சென்ட்ரல் பேங்க்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கும் நம்ம வந்து 1948 June 30 வரையும் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வி ரிமூவ் தெம். அதுக்கப்புறம் 1949 ஆஃப்டர் தேட் பார்ட்டிஷன் பாகிஸ்தான் ஃபுல்லாக எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் தான் 1949 Jan 1 வந்து நேஷனலைஸ் ஆச்சு ஆர்பிஐ. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக ஓன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஏர்லி 1950s தான் வந்து டெவலப்மெண்ட் பேங்கிங்ஸ் லைக் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ரூரல் டெவலப்மெண்ட்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1969 மேஜர் 14 மேஜர் பேங்க்ஸோட நேஷனலைசேஷன்லாம் நடந்துச்சு. அது நல்லா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 1985 ஸோ நபார்ட், எக்ஸிம் பேங்க்கெல்லாம் ஆர்பிஐ கைட்லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் ஆச்சு. 1991 எக்கனாமிக் லிபரலைசேஷன் அப்படின்றதுக்கப்புறம் மார்க்கெட் பேஸ்டு மானிட்டரி பாலிசிக்கு ஏற்ற மாதிரி ஆர்பிஐ ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்ஏஎஃப் காரிடர்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போது இருக்க எஸ்டிஎஃப், ரெப்போ ரேட், எம்எஸ்எஃப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது மூலயமா நம்ம கண்ட்ரியில் உள்ள லிக்விடிட்டியில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க 1994 ஸோ 1997 தான் தரப்போர் கமிட்டி அப்படின்றவங்க வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் கன்வெர்ட்டபிலிட்டி அப்படின்லாம் ரோட் மேப் கொடுத்து அதுக்கப்புறம் ஆர்டிஜிஎஸ், இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங், எம்பிசி, டிமானிட்டைசேஷன் எல்லாத்துலேயுமே இட் இஸ் தேர். ஆர்பிஐயோட ஹிஸ்ட்ரி இஸ் கோயிங் ஆன். ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருக்கிறது. ஸோ 90 years ஆஃப் ஹிஸ்ட்ரி எல்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஜஸ்ட் அ கிளிம்ஸ். ஸோ இப்போ இந்த மீட்டிங் எத்தனாவது மீட்டிங்? 54th மீட்டிங். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டண்ட். தென் இந்த வட்டம் வந்து 7th to 9th of April வந்து நடந்துச்சு. ஒய்? பிகாஸ் 1st April வந்து ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்ட். ஸோ இயர்லி ஏப்ரலில் வைக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் தள்ளி. ஸோ பாலிசி, ரெப்போ ரேட், இதெல்லாம் பேக் ட்ராப் ஆன் சேஞ்சிங் குளோபல் என்விரான்மெண்ட். ஸோ குளோபல் என்விரான்மெண்ட் சேஞ்சிங்கிறது தெரியும். So deliberate deciding of policy, repo rate and backdrop of challenging. So economic outlook is fast changing. So ஏன்னா வாரத்துக்கு வாரம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து டேரிஃப் சொல்லியிருந்தாங்க ஃப்ரம் 9th April அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கப்புறமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஒரே நாளில். பிகாஸ் ஆஃப் யூஎஸோட பாண்ட் மார்க்கெட் வந்து ரொம்ப ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பேனிக்காக ஆகி எல்லோரும் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ டு ஸ்டாப் தேட் இன்னும் ஒரு 90 daysக்கு வந்து ஹீ போஸ்ட்போன்ட், பட் ஹீ ஹேட் த டேரிஃப்ஸ் அகேன்ஸ்ட் சைனா, அதை மட்டும் வச்சுக்கிட்டு மித்த எல்லாத்தையும் வித் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி வாரம் வாரம் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, ஃபாஸ்ட் சேஞ்சிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் டேரிஃப் ரிலேட்டடான மெஷர்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸூபரேட் பண்ணியிருக்கு அன்சர்டினிட்டிஸ். அதாவது ஆல்ரெடி அன்சர்டினிட்டி இருக்குது, அதை இன்னும் ஃபாஸ்டாக ஆக்கியிருக்கு. ஸோ க்ளவுடிங் த எக்கனாமிக் அவுட்லுக் அக்ராஸ் ரீஜியன்ஸ். ஸோ புதுசான ப்ராப்ளமும் நம்மளுக்காக இருக்குது குளோபல் க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷனில். ஸோ இந்த டர்புலன்ஸில் யூஎஸ் டாலர் வந்து வீக்கன் ஆகிருக்கிறதுனால வீக்கன் அப்ரிஷியபிளி, அண்ட் பாண்ட் ஈல்டு வந்து சாஃப்டன் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ சம்திங் கன்சர்னிங். ஈக்விட்டி மார்க்கெட்டும் வந்து கரெக்ட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் வந்து கம்மியாக இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓவர் 3 years லோவஸ்ட்டாக இருக்கிறது. அண்ட் அதர் சர்கம்ஸ்டன்சஸ் பற்றி பேசியிருப்பார். தென் ஆர்பிஐயோடது என்னது, இந்தியாவோட எக்கனாமியை ஸ்டெடியாக ப்ராக்ரஸ் பண்ணணும் டுவர்ட்ஸ் த கோல் ஆஃப் ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் சஸ்டைன் க்ரோத். ஸோ இன்ஃப்ளேஷன் ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போதும் ஷார்ப்பர் தென் எக்ஸ்பெக்டட் டிக்ளைன் இருக்குது பிகாஸ் ஆஃப் ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ ரொம்ப கம்மியாக 3% சம்திங் இருக்குது இல்லையா. ஸோ அதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் 25-24 நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வீக்காக இருந்தாலும் வி ஆஸ்பைர் டு க்ரோ மோர்ன்றதை சொல்லியிருப்பாங்க. ஸோ டெசிஷன் ஆன் எம்பிசி மீட்டிங் என்ன ஆயிருக்குன்னா 6% வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 25 basis point கம்மி பண்ணிவிட்டு ரெப்போ ரேட் பாலிசி ரேட் அதை வந்து 6% வச்சுருக்காங்க வித் இமீடியட் எஃபெக்ட். எஸ்டிஎஃப் அப்போது 25 basis point வந்து SDF and LAF liquidity under the liquidity adjustment corridor shall stand 5.75. ஸோ 25 basis கம்மியாக இருக்கும். ஸோ இந்த LAF காரிடார் நான் ஏற்கனவே குவிஸில் சொன்ன மாதிரி தான் இந்த LAF அப்படின்ற இந்த டைம்லைன் இருக்குது. அப்படின்னா 3 தான் பிரிப்போம். SDFன்னு இந்த எண்டில் இருக்கும், ரெப்போ மேலே இருக்கிறது வந்து MSF. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் 25 basis pointன்னு வச்சுப்போம். 25 basis point. ஸோ இது வந்து ரெப்போ ரேட் வந்து 6% இருக்குது அப்படின்னா இது -0.25% வந்து கம்மி பண்ணிடும். இது வந்து அடிஷ்னல் 0.25%. ஸோ MSF வந்து 6.25% இருக்கும், இது வந்து 5.75% இருக்கும். ஸோ திஸ் இஸ் த LAF காரிடார். ஸோ அதை தான் வந்து அவங்களும் சொல்லியிருப்பாங்க. MSFும் பேங்க் ரேட்டும் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் பேங்க் ரேட்டையும் சேர்த்து வந்து கோட் பண்ணிட்டாங்க 6.25 அப்படின்னு சொல்லிட்டு. தென் MPC noted that the inflation is currently below the target. ஏன்னா நம்மளோட டார்கெட் என்ன 4%, டாலரன்ஸ் லெவல் என்னது +or-2%. ஸோ அதையும் கீழே கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால the inflation with the target of 4% over the 12-month horizon அதெல்லாம் இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு then MPC unanimously voted to reduce the policy repo rate 25% to 6%ல இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தென் பாலிசி ஸ்டான்ஸ் அதையுமே வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மானிட்டரி பாலிசியில் 3 இது இருக்குது, ஸ்டான்ஸ் இருக்குது. அகாமடேட்டிவ், நியூட்ரல் அண்ட் டைட்டனிங். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா அகாமடேட்டிவ், நியூட்ரல் அண்ட் வித்ட்ராவல் ஆஃப் அகாமடேஷன் அப்படின்றது தான் டைட்டனிங்கை சொல்லுவோம். ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ்னால் என்னென்னா ஈஸி மானிட்டரி பாலிசி. ஸோ நம்மளோட எக்கனாமிக் க்ரோத்தை சிமுலேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் சாஃபன் பண்ணப்படும், அதாவது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அப்படின்னு. டைட்டனிங் அப்படின்னா என்னென்னா கான்ட்ரடிக்டரி மானிட்டரி பாலிசி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஹைக் பண்ணப்படும், ஸ்பெண்டிங் ரெஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, ஸ்பெண்டிங் அதிகமாக மக்கள் பண்ணக்கூடாதுன்னு கம்மி பண்ணுவாங்க, எக்கனாமிக் ஆக்டிவிட்டியுமே வந்து கர்ப் பண்ணுவாங்க வித் த அப்ஜெக்டிவ் ஆஃப் லீனிங் த இன்ஃப்ளேஷன். அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறத தடுக்கிறதுக்காக tightening policy யூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரல் ஸ்டாண்ட் இஸ் டிபிக்கலி அசோசியேட்டட் வித் த ஸ்டேட் ஆஃப் எக்கனாமி விச் நியூட்ரல்னால் என்னென்னா நெய்தர் அது வந்து எக்கனாமி ஸ்டிமுலேஷன் அது பண்ண முடியாது மாட்டாங்க. நியூட்ரல்னால் நெய்தர்னு இருக்கு இல்லையா, ஸோ அது பண்ண மாட்டாங்க. நார் கண்ட்ரோலிங் த இன்ஃப்ளேஷன், இது ரெண்டுமே பண்ணாமல் டிமாண்ட் அண்ட் அது ரிலேட்டட் விஷயங்களுக்கு தே வில் நாட் ப்ரொவைட் எனி ஃப்ளெக்சிபிலிட்டி. பட் either the direction on the basis of இந்த direction of economic conditions ஏற்ற மாதிரி they might change. இப்போ வந்து அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸை வச்சு நியூட்ரல்லேருந்து அகாமடேட்டிவாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, ஸோ அதை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த எம்பிசி மீட்டிங்கில் நியூட்ரல் டு அகாமடேட்டிவாக எம்பிசி வந்து சேஞ்ச் பண்ணுறோம் டுடே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அகாமடேட்டிவ்னா என்ன அர்த்தம் எம்பிசி படி அப்படின்னா ஒன்லி 2 ஆப்ஷன் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டேட்டஸ் குவோ ஆர் ரேட் கட். ஸ்டேட்டஸ் குவோனா இதை மெயின்டைன் பண்ணுவோம், இல்லைன்னா இன்னும் ரேட் கட் பண்ணலாம்.
ஸோ இதை விட ரேட் கட் கூடாது, ரெப்போ ரேட் கூடாது அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைல் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் MPC, அது ரிலேட்டடான டெசிஷனுமே வந்து பாலிசி ரேட்டில் தே வில் டூ. ஸோ ஆப்ரேட்டிங் டூலாக தே வில் ஹேவ் அண்ட் மானிட்டரி பாலிசி டெசிஷன் டு சேஞ்ச் த பாலிசி ரேட்ஸ் வந்து லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா லாஸ்ட் மானிட்டரி பாலிசியில் லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்றதை பற்றிலாம் பேசியிருந்தாங்க இல்லையா, அதனால் அதை பற்றியும் இங்கே சர்டன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ குளோபல் ட்ரேட் அண்ட் பாலிசி அன்சர்டனிட்டிஸ் வந்து நம்மளோட க்ரோத் அண்ட் இன்ஃப்ளேஷனை எப்படி பாதிக்கும் அப்படின்றது ஃபுல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அன்சர்டனிட்டி வந்து நம்மளோட அந்த அன்சர்டனிட்டியே க்ரோத்தை கம்மி பண்ணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்பெண்டிங் டெசிஷன்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ரெண்டுலேயுமே வந்து பாதிக்கப்படும். செகண்ட் வந்து குளோபல் க்ரோத்தில் ஒரு குளோபல் க்ரோத்லேயுமே ஒரு டென்ட் இருக்கும் டியூ டு த ட்ரேட் ஃப்ரிக்ஷன்ஸ், அண்ட் டொமஸ்டிக் க்ரோத்லேயுமே அது இம்பாக்ட் ஆகும். தேர்ட் வந்து ஹையர் டேரிஃப்ஸ், அது வந்து நெகட்டிவ் இம்பாக்டையும் கொடுக்கும் நெட் எக்ஸ்போர்ட்ஸில். ஹவவர் செவரல் unknowns இருக்குது, இன்னும் ரிலேட்டிவ் டேரிஃப்ஸ் இருக்குது, எலாஸ்டிசிட்டிஸ் ஆர் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிமாண்டை பொறுத்து பாலிசி மெஷர்ஸ் அடாப்ட் பண்ணுற கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் USA அதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஸ்க் டு இன்ஃப்ளேஷன் வந்து ஆன் த அதர் சைடு ஆர் டூ சைடட், ஏன்னா அப்சைட் போனால் அன்சர்டனிட்டிஸ் இருக்குது. ஸோ தட் லீட் டு கரன்சி ப்ரெஷர் அண்ட் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன், அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, possible currency pressure and important inflation varum. On the downside, slowdown in global growth, that also will play a vital role. And growth வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் ஜிடிபி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.5% இருக்கும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு. ஸோ எஸ்டிமேட்டட் க்ரோத் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. 9.2% க்ரோத் ரேட் வந்து ப்ரீவியஸ் இயரில் அப்சர்வ் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லாஸ்ட் இயரோட ஃபினான்ஷியல் 2023-24 ஃபினான்ஷியல் இயர் க்ரோத் வந்து 8.2%ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னவோ செகண்ட் எஸ்டிமேட்ஸ் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் பெர் த செகண்ட் அட்வான்ஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ரிலீஸ்ட் பை NSO, 24-25 is estimated to grow by 6.5% against 9.2% in 23-24னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுலேருந்தே வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட க்ரோத் வந்து 8.5 9.5ன்றது கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ NSO சொல்லியிருக்காங்கன்னா தட் இஸ் த அஃபிஷியல் ஒன். ஸோ ஜிஎஸ்டிக்குமே வந்து நாங்கள் 9.2% தான் வந்து கன்சிடர் பண்ணுவோன்றத மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 23-24 இயரோட ஃபினான்ஷியல் இயர் 24 growth வந்து 9.2% இந்தியாவோட growth. ஸோ தட் இஸ் ஆல்சோ யூ ஹேவ் டு கீப் இட் இன் மைண்ட். பட் இந்த வருஷம் வந்து 6.5% தான் க்ரோ ஆகும், அதாவது முடிஞ்ச வருஷம். அண்ட் 25-26 செக்டாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ரிவைவல் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஜஸ்ட் யூ கேன் இந்த கம்மிங் ஃபினான்ஷியல் இயருக்கான ப்ரொஜெக்டட் க்ரோத் ரேட் கொடுத்துருக்காங்க. ரியல் ஜிடிபி வந்து மொத்த ஃபினான்ஷியல் இயருக்கு 6.5% தான் க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க பிகாஸ் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். இதில் Q1க்கும் 6.5%, Q2 நிறையா க்ரோ ஆகும், 6.7% க்ரோ ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. Q3 6.6%, Q4 6.3% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஸ்க்கு எல்லாமே வந்து ஈவனாக நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் மே பி நோட்டட் தட் த க்ரோத் ப்ரொஜெக்ஷன் ஃபார் த கரண்ட் இயர் ஹேஸ் பீன் மார்க்ட் டவுன் பை 20 basis points. ஏன்னா 6.7% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா மேஜர் ஃபிட்ச்சு இந்த மாதிரி S&P அவங்களாம் வந்து 6.5 தான் சொன்னாங்க. பட் RBI ஃபெப்ரவரியில் 6.7ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து 6.5ன்னு இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். இன்ஃப்ளேஷனுமே வந்து Jan to Feb 2025 வந்து ஷார்ப் கரெக்ஷன் இன் ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதாவது கம்மியாக இருக்குது, 3% தான் வந்து இன்ஃப்ளேஷன் இருந்திருக்கு. ஸோ இந்த அன்சர்டனிட்டிஸ்லேயும் திஸ் ஃபுட் இன்ஃப்ளேஷன் கம்மியாகிறதுக்கான மெயின் ரீசன் வந்து காரிஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நல்ல மான்சூன் ரெயின், ரிசர்வாயர்ஸில் தண்ணி எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு எக்கனாமிக் சர்வேலேயே சொல்லியிருந்தாங்க. அதனால காரிஃப் ப்ராடக்ட்ஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஷார்ப் டிக்ளைன் இன் இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டட் இன் அவர் லாஸ்ட் சர்வே வந்து நடத்தினாங்க 3 months முன்னாடி. 1 year ahead should also help anchor inflation. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ்மே வந்து கம்மியாக இருக்குது. தென் CPI inflation for the financial year கொடுத்துருக்காங்க. CPI inflation for the financial year 25-26 is 4% இருக்கும். Q1ல 3.6%, Q2ல 3.9%, Q3ல 3.6%, Q4ல 4.4%. ஸோ இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தமாக எவ்வளோ இருக்கும்? 4% இருக்கும். அதை 4 குவார்ட்டர்ஸ்க்கும் பிரிக்கிறாங்க. அது வந்து 3.6, 3.9, 3.8,
3.8 இப்படி பிரிக்கிறாங்க. ஸோ இது மொத்தத்தோட ஆவரேஜ் வந்து 4% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் செக்டார் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட் தான் வந்து ரெசிலியண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். த்ரூ ஆஃப் த இயர்ஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மேனுஃபேக்சரிங்கை விட சர்வீசஸ் மோர் ரெசிலியண்ட். அண்ட் ஜான்வரி அண்ட் பிப்ரவரி ஆஃப் திஸ் நியூ இயர் பார்க்கும்போது that is driving our export. So software businesses and transportation services தான் வந்து ரெசிலியண்ட்டாக இருக்குது. ஸோ net services and remittance receipts are expected to remain large and surplus. ஏன்னா அதுதான் லாஸ்ட் இயர்மே ஃபார் சம் இயர்ஸாகவே நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ நெட் சர்வீசஸ் தான் வந்து அண்ட் ரெமிட்டன்ஸ் தான் நம்மளோட சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ஆர் த்ரூ அவுட் த நெட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாத்தையுமே வந்து சர்ப்ளஸாக வச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். அதனால தான் நம்மளோட கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்மே வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இல்லைன்னா நம்மளோட எக்ஸ்போர்ட் நம்ம நல்லா அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. ஸோ வி டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஹப்லாம் கிடையாது நம்ம ஒன்றும். ஸோ வி ஆர் ஜஸ்ட் டிபெண்ட் ஆன் சர்வீசஸ் தான். ஸோ அதுதான் நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு. ஸோ அதனால் சிஏடி வந்து ஃபினான்ஷியல் இயர் 25 and 26 வந்து இட் வில் ரிமைன் வித்தின் த சஸ்டைனபிள் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஃப்டிஐயோட கிராஸ் எஃப்டிஐ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு டியூரிங் திஸ் ஃபினான்ஷியல் இயர். Which is this financial year FY25 வந்து ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கு. இந்தியாவோட ஸ்ட்ராங் மைக்ரோ எக்கனாமிக் ஃபண்டமெண்டல்ஸ்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் எஃப்டிஐ. ஸோ கிராஸ் எஃப்டிஐ நெட் எஃப்டிஐ அது தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்சோ. ஸோ மாட்ரேட்லி அந்த நெட் எஃப்டிஐ மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஹையர் ரெபார்ட்டேஷன் அண்ட் அவுட்வர்ட் எஃப்டிஐ அதிகமானதுனால. அண்ட் எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது வந்து இன்ஃப்ளோ வந்து $1.7 billion இருக்குது. விச் இஸ் $1.7 billion இருக்குது டியூரிங் திஸ் ஃபினான்ஷியல் இப்போ முடிஞ்சு போன ஃபினான்ஷியல் இயரில். டெப்ட் இன்ஃப்ளோ அதிகமாக வந்ததுனாலையும் ஈக்விட்டி செக்மெண்ட்டில் நெட் அவுட்ஃப்ளோ ரெக்கார்டட் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. ஸோ அதனாலையும் இது வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. தென் நம்மளோட எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் borrowing which government as well as the banks also do get. So external commercial borrowings and non-resident deposits on the other hand வந்து higher net inflows வந்ததுனால in last year we have ஒரு நல்ல ஸ்டேபிள் பொசிஷனில் நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்மே வந்து இப்போ எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் டேட்டா இஸ் இம்பார்ட்டண்ட். ஆஸ் ஆஃப் 4th April நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் விச் இஸ் வித் RBI இன் US டாலர்ஸில் $676.3 billion இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு அடுத்த 11 monthோட இம்போர்ட்டை கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் டேட்டா இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் லிக்விடிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் லிக்விடிட்டி இன் டெஃபிசிட்டாக இருந்துச்சு ஜான்வரியில். அதனால தான் OMO VRR டாலர் ருபீ ஸ்வாப் எல்லாம் வந்து பண்ணாங்க இல்லையா. ஸோ அது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கோன்ற மாதிரி தான் கவர்னர் பேசும்போதே சொன்னார். ஸோ நெட் இன்ஜெக்ஷன் அண்டர் த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி 3.1 lakh crore வந்து 23rd January மட்டும் பண்ணாங்க. ஸோ அதுதான் இருக்கிறதுலே பீக்கர் ஒன். அண்ட் அதுக்கப்புறம் 6.9 lakh லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து 9 lakh crore rupees வந்து பண்ணாங்க. ஸோ சிஸ்டம் லிக்விடிட்டி டெஃபிசிட் வந்து February to Marchல ஃபர்தராக கம்மியாயிருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த January to March வரையும் நிறைய விஷயங்கள் பண்ணாங்கல்ல. 6.9 lakh crore அதுக்கப்புறம் 3.1 lakh crore இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 29th March 2025ல் லிக்விடிட்டி சர்ப்ளஸாக மாறிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் கப்பிள்டு வித் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங், பிகாஸ் கவர்மெண்ட் வந்து 2 தடவை லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எங்களுக்கு கிராண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா மணி இன் த சென்ஸ் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. பார்லிமெண்ட்ரி செஷன் நடந்தப்போ கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து செகண்ட் டைமாக 50 lakh crore கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவலுமே கிடச்சி லோவல் ஹவுஸில் அப்ராப்ரியேஷன் பில் எல்லாம் வந்து பாஸ் பண்ணி வாங்கினாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமாக கவர்மெண்ட்டுமே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் வந்து கப்பல் ஆகிருக்கு. அதாவது அதோட சேர்த்து நிறையா இருக்குது. லேட்டர் ஹாஃப் ஆஃப் மார்ச்சில் வந்து சிஸ்டம் லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ சர்ப்ளஸில் இருந்திருக்கு 1.5 lakh crore as on April 7th 2025. ஸோ இதெல்லாம் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் செல். ஸோ அது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கால் ரேட் இந்த சென்ஸ் ஒரு ஓவர் நைட்டுக்கு ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்கும் அமௌண்ட் வாங்கி அதுக்கான ரேட்டு தான் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து சாஃபன் ஆகிருக்கு. ஸோ ரெப்போ ரேட்டுக்கு நியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்டை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் டு பி இன் ப்ரிசைஸ் அது வந்து ரெப்போ ரேட்டுக்கும்
கொஞ்சம் தான் கூட இருக்கணும். ஸோ அந்த ரெப்போ ரேட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னாலே அது சாஃபன் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். த ஸ்ப்ரெட் ஆஃப் 3 month சிபி அண்ட் 3 month சிடி, இது ரெண்டுமே வந்து ஷார்ட் டேர்ம் மணி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற அந்த கமர்ஷியல் பேப்பர் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ். ஸோ மணி மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்ம்காக யூஸ் பண்ணுற இது. அது 3 monthனா அதோட மெச்சூரிட்டி மந்த்தை சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பாரோவிங் இண்டிகேட்டராக இட் வில் பி யூஸ்ட். ஸோ சிபின்றது வந்து கமர்ஷியல் பேப்பர். ஸோ இது வந்து ஒரு அன்செக்யூர்டு ஷார்ட் டேர்ம் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். கார்பரேஷன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸால் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணுறது தான் கமர்ஷியல் பேப்பர். சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பேங்க் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அது ரிலேட்டடாக ஃபிக்ஸட் டெபாசிட்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்றதை பார்த்து வாங்குறது தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து பேங்க் கிட்ட சப்போர்ட் நம்ம கொடுப்போமா ஸ்பெசிஃபிக் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 month கொடுத்துருக்காங்கன்னா 3 month நம்ம பே பண்ணுவோம். அதுக்கு நம்மளுக்கு பேங்க் இன் ரிட்டர்ன் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க இல்லையா ஃபார் தட் 3 month, அதுதான் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஸோ அது அந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. அண்ட் 91 day ட்ரெஷரி பில்ஸ். ஸோ ட்ரெஷரி பில்ஸ் வந்து 3 types இருக்குது. ஸோ கம்மியான டேஸ்னால் 91, நெக்ஸ்ட் வந்து 182, அதுக்கப்புறம் 364, விச் இஸ் 1 yearக்கு ஒரு நாள் கம்மி. பிகாஸ் ட்ரெஷரி பில்னாலே லெஸ் தேன் 1 year அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால தான் 364 days கொடுப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான். ஸோ மெச்சூரிட்டி ரிலேட்டடாக நம்ம கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறது த்ரூ ஆர்பிஐ. ஸோ அதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸுமே வந்து சாஃப்டன் ஆயிருக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் மார்ச். ஸோ திஸ் இஸ் இண்டிகேட்டிங் தட் லிக்விடிட்டி கண்டிஷன்ஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு இண்டிகேட் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸ், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிலாம் நல்லபடியாக ரோபஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. லிக்விடிட்டி பஃபர்லாம் இருக்குது. ப்ராஃபிட்டபிலிட்டி இண்டிகேட்டர்ஸில் ரோபஸ்ட் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இருக்குது. என்பிஎஃப்சிஸ்மே வந்து நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 6 additional measures. ஸோ யூஸ்வலாக அடிஷ்னல் மெஷர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஒரு தடவையும் ஒரு விஷயங்கள் லைக் இப்போ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் ஏஐ ரிலேட்டடாக ஒரு கமிட்டிலாம் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் வாட்ஸ்அப் சேனலுமே வந்து லாஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணது தான். அந்த மாதிரி 6 additional இது என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ் த்ரூ மார்க்கெட் பேஸ்டு மெக்கானிசம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக எக்ஸிஸ்டிங் ரூட் என்னது ஏஆர்சிஸ், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலியமாக தான் இட் வில் கோ. அதாவது பேங்க்ஸ் வந்து என்பிஏ ஆன ஒரு அசட்டை வந்து ஏஆர்சிஸ் கிட்ட கொடுத்துட்டு இன் ஃபார்ம் ஆஃப் கேஷ் அண்ட் செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் மூலியமாக வாங்கிட்டு அவங்களோட பேங்க் புக்கில் வந்து தே வில் டேக் தம் அவுட், ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏஆர்சிஸ் அதை ஃபுல்லாத்தையும் அதை முடிச்சுட்டு தே வில் கிவ் பேக் த அமௌண்ட் அண்ட் தேட் வில் ஆக்ட் அஸ் அ ப்ராஃபிட். ஸோ இதுதான் ஒரே ரூட், எக்ஸிஸ்டிங் ரூட். பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்யூரிட்டைசேஷனுக்கு ஸ்ட்ரெஸ்ட் அசட்டில் உள்ள செக்யூரிட்டைசேஷனுக்கு மார்க்கெட் பேஸ்டு மெக்கானிசம் ஒன்று ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக சொல்ல. ஸோ ஒரு ஏஆர்சி மட்டும்தான் ஒரே ரூட்டாக இருந்தது. இன்னொரு ரூட் வந்து சொல்கிறாங்க. அது என்னன்றது வந்து டீட்டெயில்டாக வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். திஸ் இஸ் அண்டர் சர்ஃபேசி ஆக்ட் 2002 படி சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து என்னென்னா கைட்லைன்ஸ் ஆன் கோ லெண்டிங். யூஸ்வலாக பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து கோ லெண்டிங் பண்ணுவாங்க ஃபார் சர்டன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அது வந்து பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து தே ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு ப்ரியாரிட்டி செக்டார் லோன்ஸ்க்கு மட்டும் கொடுக்கணும். அந்த மாதிரி பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி சேர்ந்து வந்து ஒரு லோன் கொடுக்குறாங்க, கோ லெண்டிங் பண்ணுறாங்கன்னா ப்ரியாரிட்டி செக்டாருக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்குது ஃபார் சச் லெண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றத கன்சிடர் பண்ணி ஆர்பிஐ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் டு ஆல் லோன்ஸ் ப்ரியாரிட்டி செக்டார் ஆர் அதர்வைஸ் எல்லாத்துக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, இப்போ ஆல்ரெடி வந்து பேங்க்ஸ் ப்ளஸ் என்பிஎஃப்சிஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோ லெண்டிங் கொடுக்கலாம் ஃபார் பர்டிகுலர்லி ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்குள்ளே இருக்கிற கைட்லைன்ஸ் படி. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பேங்க்கு ஒரு என்பிஎஃப்சி மட்டும் இல்லாமல் பேங்க்காக இருக்கலாம், பேங்க் என்பிஎஃப்சியாக இருக்கலாம், பேங்க்கு பேங்காக இருக்கலாம், பேமெண்ட் சிஸ்டம்ஸாக இருக்கலாம், பேமெண்ட் அக்ரிகேட்டராக இருக்கலாம். ஸோ ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், ஆல் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அவங்க எல்லாருமே கொடுக்கலாம். பர்டிகுலர்லி இப்போ ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங் மட்டும் கொடுக்கணுன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா லோன்ஸுமே கொடுக்கலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் என்னென்னா, கோல்டு ஜுவல்லரி அண்ட் ஆர்னமெண்ட்ஸில் எப்போவுமே கொலாட்ரலாக வச்சு லோன் வாங்குவோம்ல பேங்க்கில், காமனாக கோல்டு லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு யூஸ்வலாக இருக்குது ஃபார் போத் கன்சம்ஷன் அண்ட் இன்கம் ஜென்ரேட்டிங் பர்பஸ்க்காக. ஸோ இதை வந்து ஒரு ஹார்மனைஸ் பண்ணணும், கைட்லைன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ், அதாவது பேங்க்னால் எப்படி பண்ணணும், என்பிஎஃப்சிஸ்னால் என்ன பண்ணணும், இல்லை இதுக்குன்னே கோல்டு லோன் கொடுக்கறதுக்குன்னே முத்தூட் ஃபினான்ஸ் மாதிரி இருக்காங்க இல்லையா, எம்எஃப்ஐஸ். ஸோ அவங்கக்கிட்ட என்ன மாதிரி
கைட்லைன்ஸ் சொல்லணும், பிகாஸ் தேர் இஸ் நோ கைட்லைன்ஸ், ஸ்பெசிஃபிக் கைட்லைன்ஸ் இல்லை. நவ் தட் கோல்ட் ரேட் கூட இஃப் சம் ஒன் ஹவுஸ் ஹோல்டில் இப்போ நம்மளுக்கே வந்து ஏதாவது ஒரு திடீர் தேவைகள் இருக்குது, ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா கோல்டு லோனுக்கு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம், பிகாஸ் ஆஃப் த கோல்டு ரேட் இஸ் ஹை. ஸோ ரொம்ப கம்மியான ஜுவல்லரி வச்சு அதிகமான அமௌண்ட் நம்மளால் வாங்கிக்க முடியும். அண்ட் தேர் இஸ் ஆல்சோ ஒரு ஏற்கனவே கைட்லைன்ஸ் இல்லையான்னு கேட்டால் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 lakh வர்த் உள்ள ஒரு கோல்டை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதனுடைய வர்த் கிராமு எல்லாத்தையும் சேர்த்து 1 lakh அப்படின்னா அதில் 80% ஆஃப் த அமௌண்ட் தான் வந்து நம்மளுக்கு லோனாக கொடுப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஏன்னா அந்த 20% வந்து ப்ரொவிஷனிங்க்கு ஆர் ஃப்யூச்சரில் ஏதாவது நமக்கு லோன் கட்டாமல் போயிட்டோம்னா அதில் ப்ராஃபிட்டாக வரணும்ல பேங்க்குக்கு, அதுக்காக. ஸோ அந்த மாதிரி சர்டன் கைட்லைன்ஸ் இருக்குது. பட் இன்னும் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து காம்ப்ரிஹென்சிவ் ரெகுலேஷன் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரூடென்ஷியல் நார்ம்ஸோட கைட்லைன்ஸ் வில் பி கிவன். 4th one என்னது, ரெகுலேஷன் ஆன் கவர்னிங் ஆன் நான் ஃபண்ட் பேஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் அக்ராஸ் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். அதாவது பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கான நான் ஃபண்ட் பேஸ்டு கவர்னிங் ரெகுலேஷன்ஸ் வந்து கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். லைக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங்க்கு ஃபண்டிங் சோர்ஸாக யூஸ் பண்ணி ப்ராடன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் சர்க்குலருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் இந்த நாளுக்குமே வந்து த டிராஃப்ட் சர்க்குலர் ஃபார் தீஸ் 4 கைட்லைன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹேஸ் பீன் பப்ளிஷ்டு. அது வந்து அவங்களோட வெப்சைட்லேயே பப்ளிஷ் ஆகி தான் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ லுக். அண்ட் அதர் 2 அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, ரெகுலேட்டிங் என்பிசிஐ ரிகார்டிங் என்பிசிஐ. அதாவது நம்ம பேமெண்ட்ஸ் டு நம்மளோட பர்சன் டு மர்ச்சன்ட், நம்ம மர்ச்சன்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருக்குது, லைக் 2 lakh அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. அண்ட் அதர் ஒன் இஸ் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் UPI transaction limit to UPI to person. UPI வழியாக பர்சன் டு மர்ச்சன்ட் பண்ணும்போது அந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும். லிமிட் இருக்கு இல்லையா, யூஸ்வலாக 2 lakh அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னா அதை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ RBI என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இவ்வளோ ருப்பீஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. இப்போ 2 lakh இருக்குன்னா இது 5 lakh மாற்றுங்கன்னு சொல்லலை. ஸோ நீங்களே ஒரு டெசிஷன் எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிரான்சாக்ஷன் லிமிட்டை வந்து வேணும்னா நீங்கள் உங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் பேங்க்ஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து தீம் நியூட்ரலாக அண்ட் ஆன் டேப்பாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிகாஸ் யூஸ்வலாக தே வில் ஹாவ் அ தீம். ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் பார்த்தீங்கனாலே என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் ஆர் யார் உள்ளே இருக்கா, எந்த கம்பெனி என்ன ப்ரோக்ராம்க்கு உள்ளே இருக்காங்க அப்படின்றது இருக்கும். அண்ட் தீமுமே இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா யூ மைட் நோ. ஸோ அதை வந்து இப்போ தீமை நியூட்ரலாக வச்சுட்டு ஆன் டேப், அதாவது யாராவது எனக்கு வேணும், இந்த ஒரு டெக்னாலஜி நான் வச்சுருக்கேன், ஸோ இதை வந்து நான் ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறேன்னு போய் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணால் அதுதான் ஆன் டேப்ட் அப்படின்றது. ஸோ அது பண்ணால் தே கேன் யூஸ். ஸோ நெசசரி டிரெக்ஷன் ஃபார் தீஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் தீஸ் 2 measures ஷால் பி இஷ்யூட் செப்பரேட்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 4-5 லைன் தான் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்டாக வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ தட்ஸ் இட். குளோபல் எக்கனாமி பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் ஹியர். ஸோ ஃபார் இந்த MPC மீட்டிங்கில் என்ன சொன்னாங்கன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யூ மைட் கெட் திங்ஸ். இதில் வந்து நீங்கள் மே மாதம் எக்ஸாம் இல்லையா, SBIPO. ஸோ இதில் உள்ளது எல்லாத்தையும் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் அந்த ரெகுலேட்டரி சாண்ட்பாக்ஸில் அந்த செப்பரேட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிடலாம் என்ன அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டு அசெட்டை வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் மெக்கானிசம் அடிஷ்னல் எக்ஸிஸ்டிங் ARC ரூட் ஓட அடிஷ்னலாக ஒரு ரூட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதனுடைய டிராஃப்ட் சர்க்குலர் பார்த்துடலாம். ஸோ சின்ஸ் இட்ஸ் அ டிராஃப்ட் சர்க்குலர், இயர் நேம் அந்த டேட்டெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் 2025. பேர் என்ன, RBIயோட செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டு அசட் டைரக்ஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்னா, செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்டு அசட் அப்படின்னா என்னன்றது கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டிரான்சாக்ஷன் வேர் ரிஸ்க் ஆஃப் ரெக்கவரி இன் ஸ்ட்ரெஸ்டு அசட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் இன்வெஸ்டர்ஸ் பை ரீபேக்கேஜிங் சச் அசட்ஸ் இன்டு ட்ரேடபிள் செக்யூரிட்டிஸ் வித் டிஃப்ரெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸ். ஸோ இதுதான் ஏற்கனவே நான் செக்யூரிட்டைசேஷன் பற்றி எடுத்துருக்கேன். பட் இருந்தாலும் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்டு அசட் NPS இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜஸாக ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட் பண்ண நீங்கள்
allow பண்ணுவாங்க. So that this amount will be given back to the bank for various reasons. This might enable such investors to access the exposure. So bank கிட்ட இருக்க exposure வந்து investors எடுத்துக்கிறாங்க. They otherwise are not able to. While complicated and opaque securitization structures are undesirable from the point of view of financial stability, prudential structured securitization transaction can be important facilitator in recovering the stressed. So stressed asset மாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க. Also SARFAESI Act, that is Securitization and Reconstruction of Financial Asset and Enforcement of Security Interest Act 2002 படி தான் இதை பண்றாங்க, specific framework. So usually such assets வந்து ARCs ஆன asset reconstruction companiesக்கு தான் financial asset reconstruction பண்ணுவாங்க. பட் இப்போ ஒரு security receipts they usually issue the security receipts கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ஃபார் சச் ஃபினான்ஷியல் அசட்ஸ்க்கு ஸோ அதை வந்து இப்போ ப்ராடன் மெக்கானிசமோட ரெகுலேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஃபார் த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அண்டர் த செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட் லோன் எக்ஸ்போஷர். சிமிலர் டு த ஸ்டாண்டர்ட் அசட்டுக்கு என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ, இப்போ எப்படி ஏஆர்சிஸ்க்கு மாற்றுறதுக்கு என்ன மாதிரியான ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அது மாதிரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய செக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பண்ணுறதுக்கு ஆர்பிஐக்கு பவர் இருக்கானா இருக்குது. ஸோ அந்த செக்ஷன்ஸோட லிஸ்ட் இருக்குது. தென் ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ்மெண்ட். தீஸ் டிரெக்ஷன் ஷால் பி கால்ட் அஸ் ஆர்பிஐயோட செக்யூரிட்டைசேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட் அசட் டிரெக்ஷன் 2025. இது எப்போ ஃபினான்ஷியல் இஷ்யூன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து வரும். And this direction is applicable to all the financial institutions. So in the financial institutions abdina all scheduled commercial banks except RRBs and India oda financial institutions irukalla AIFI All India Financial Institutions அப்படின்ற சொல்லக்கூடிய NABARD, NHB and EXIM, SIDBI, NABFID இது எல்லாத்துக்கும் small finance banks which are operated under the operating guidelines of Small Finance Bank 2016 படி and all NBFCs including housing finance எல்லாத்துக்கும் applicable except RRB மட்டும் இல்லைன்னு நினச்சிக்கோங்க and payments bank அதுவும் இல்லை. ஸோ இது ரெண்டும் இல்லை. ஓகே, definitions of NPA na enna, originating cutoff na enna அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் யூ சி இதை லெண்டர்ஸ்க்கு pooled stressed asset வந்து they will give personal loans sanctions for individuals அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த pooled assetsல. ஸோ NPA ஆன assets they will do. ஸோ securitization with following assets are underlying அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, லைக் யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ வந்து டிராஃப்டில் இது இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் சர்டன் டைம்ஸ் அது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸோட சஜஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மாறலாம். நெக்ஸ்ட் கோலெண்டிங் பற்றி சொன்னாங்களா, அதுக்கான டிராஃப்ட் சர்க்குலர் இது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கோலெண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டிரெக்ஷன் 2025 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ரெகுலேட்டட் என்டிட்டிஸும் வந்து கோலெண்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் பார்ட்டிசிபெண்ட்டாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி கோலெண்டிங் வந்து பேங்க்ஸ் அண்ட் NBFCs மட்டும்தான், அதுவும் ப்ரியாரிட்டி செக்டாருக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் எவ்ரி ஒன் கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன்ஸும் வந்து இந்த RBI ஹேஸ் த ரைட் டு சேஞ்ச் திஸ் அப்படின்ற டிரெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை எப்படி கூப்பிடணும், RBIயோட கோலெண்டிங் அரேஞ்ச்மெண்ட் டிரெக்ஷன் 2025 கூப்பிடணும். ஸோ பெர்மிட்டட் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்க்குலரில் பார்த்த மாதிரி தான் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆன எல்லாமே வந்து அடங்கும். ஸோ அங்கே வந்து ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு கொடுத்துருந்ததுனால இட் வாஸ் நாட் ஸ்பெசிஃபிக். பட் இங்கே கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே, அதாவது ஷெட்யூல்டாக இருந்தாலும் சரி நான் ஷெட்யூல்டாக இருந்தாலும் சரி எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுக்குமே வந்து இது பொருந்தும். ஸோ அதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பண்ண முடியாது, லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் LABs பண்ண முடியாது, RRBs பண்ண முடியாது, அண்ட் ஆல் AFIS 5 AFIS இருக்கு இல்லையா, ஸோ அவங்க they can do, அண்ட் ஆல் NBFCs பண்ணலாம், அண்ட் ஹவுசிங் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸும் சேர்த்து பண்ணலாம். ஸோ அந்த பெர்மிட்டட் என்டிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது பார்த்துக்கோங்க. அண்ட் கோலெண்டிங் டிரெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான டிரெக்ஷன்ஸ் இருக்குது. And permitted entities shall not enter into any other co-lending arrangement which is not compliant with these directions. அவங்க கொடுத்துருக்க directions, இந்த directions இருக்கு இல்லையா, ஸோ இது தவிர்த்து வேறு எந்த இதை தவிர்த்து வேறு co-lending arrangementsல they shouldn't go. And regulated entities other than permitted entities, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு RRBs இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கிறவங்க நாட் permitted under regulated entities அவங்க வந்து இந்த எனி ஃபார்ம் ஆஃப் co-lendingலையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது வித் அதர் REs. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு
ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது, அதான் ஒரு கமர்ஷியல் பேங்க் வந்து கோ லெண்டிங்கில் ஈடுபடலாம் அப்படின்ற லிஸ்ட் இருக்குல்ல, அதனால அவங்களோட ஒரு ஆர்ஆர்பி சேரலான்னா நோ, they shouldn't do that. ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் co-lending அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்ற டெஃபினேஷன்ஸ் அண்ட் இன்னும் அதர் ஜென்ரல் கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம அந்த யார் தே கேன் டூ, பிகாஸ் இதில் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உள்ள போக போக வந்து சிஇடி கேபிட்டல் ஒரு நெட் ஒன் ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் தே ஷுட் கிவ், அதாவது அவங்களோட எக்ஸ்போஷர் எப்படி இருக்கணும் அந்த co-lendingல அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ விச் இஸ் நாட் மச் இம்பார்ட்டன்ட் நவ். அந்த தேர்ட் ஒன் இஸ் கொலாட்ரல், கோல்டு லோன் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த இதையும் பார்த்து. ஸோ இதோட பேருமே வந்து லெண்டிங் அகேன்ஸ்ட் கோல்டு கொலாட்ரல் டிரெக்ஷன் 2025 அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக என்ன ப்ரொடென்ஷியல் நார்ம்ஸ் இருக்குது, இப்போ என்ன மாதிரியான பவர் எக்ஸசைஸ்ட், ஸோ என்ன மாதிரியான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் தீஸ் டிரெக்ஷன் ஷால் அப்ளை டு தீஸ் திங்ஸ், அது யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து such loans offered by regulated entities mentioned below collectively hereafter referred to as lenders. ஸோ இவங்க எல்லாருமே வந்து லெண்டர்ஸ்னு கூப்பிடுவாங்க இதுமேல் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் பர்பஸ் ஆஃப் கன்சம்ஷன், நம்மளோட கன்சம்ஷனுக்கு கொடுக்கலாம், இன்கம் ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கலாம், அதில் வந்து ஃபார்ம் கிரெடிட்டுக்கும் பொருந்தும். ஸோ விச் இஸ் அக்ரி லோன்லாம் வாங்குவாங்க, யூ மைட் ஹவ் ஹர்ட். ஸோ அதுக்கும் வந்து தே கேன் டூ. ஸோ ஒன்லி கொலாட்ரல் செக்யூரிட்டி அவைலபிள் வந்து கோல்டாக தான் இருக்கணும். எலிஜிபிள் கோல்டு இஸ் த ஒன்லி கொலாட்ரல் செக்யூரிட்டி. ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸான எல்லாமே வந்து பொருந்தும், ஷெட்யூல்டாக இருந்தாலும் சரி நான் ஷெட்யூல்டாக இருந்தாலும் சரி. அதில் வந்து எஸ்எஃபிஸும் இன்க்ளூட் ஆகும், எல்ஏபிஸ் இன்க்ளூட் ஆகும், ஆர்ஆர்பி இன்க்ளூட் ஆகும், ஆனால் பேமெண்ட் பேங்க்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூட் ஆகும். ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனுக்காக தான் இந்த நான் சர்க்குலர் மொத்த சர்க்குலருமே எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா ஒரு கைட்லைன்ஸ்க்குமே யார் அப்ளிகபிள் யார் நாட் அப்ளிகபிள்ன்றது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இது வந்து அப்கமிங் எஸ்பிஐ பிஓ இருக்கிறதுனால திஸ் சர்க்குலர் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ யாரெல்லாம் இன்க்ளூடட் நாட் இன்க்ளூடட் அப்படின்றத வந்து நோட் பண்ணிகிட்டே வாங்க. காம்ப்ரிஹென்சிவாக யூ கேன் மேக் அ டேப்லெட் காலம் ஆல்சோ. ஸோ பிரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், ஸோ இங்கே கமர்ஷியல் பேங்க்ஸ்ன்னு கொடுத்துட்டு இருந்ததுனால கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்றது வருமா வரலையா அப்படின்ற டவுட் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கும் வந்து கொடுத்துட்டாங்க. பிரைமரி யூசிபிஸும் வரும், ஆர்சிபிஸும் வரும், ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ்ஸும் வரும், டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ்ஸ்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அதுவும் வரும், ஆல் NBFCs including the housing finance companies, இது எல்லாருமே வந்து it will be allowed. So they are allowed to do this, அவ்வளோதான். ஸோ லோனுக்காக they can give. ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் எவ்வளோ எலிஜிபிலிட்டி கொலாட்ரலுக்கு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் இருக்கும், which is not much for us. பட் இந்த இது வந்து ஏதோ எனக்கு கேட்பாங்களோ அப்படின்னு தோணுச்சு, அதனால் யூ கேன் ஹாவ் இட் இன் யோர் மைண்ட். ஃபோர்த் ஒன் வந்து இந்த நான் ஃபண்ட் பேஸ்டு ஃபெசிலிட்டிஸ், அதாவது இது என்னென்னா டு பி ஸ்பெசிஃபிக், இந்த நான் ஃபண்ட் பேஸ்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டி அப்படின்னா அந்த ஃபண்டு இன்வால்வ் ஆகாத கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் லைக் பேங்க் கேரண்டி, லெட்டர் ஆஃப் கிரெடிட், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதிலெல்லாம் வந்து ஃபண்டு இன்வால்வ் ஆகாது, பட் அந்த பேங்க்குக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ அவங்க தானே வாக்குறுதி கொடுக்குறாங்க தட் இந்த பாரோவர் வந்து கொடுக்கல அப்படின்னா ஐ வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் தட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஃபண்ட் பேஸ்டு கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை வந்து ஹார்மனைஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு டிரெக்ஷன். ஸோ அதில் யாரெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்றத ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் பேங்க்ஸ் இன்க்ளூடிங் ஆர்ஆர்பிஸ் அண்ட் எல்ஏபிஸ் இருக்கும், பிசிபிஸ், எஸ்டிபிஸ் அண்ட் சிசிபிஸ் எல்லாருமே இருப்பாங்க, 5 ஏஐஎஃப்ஐஸும் இருப்பாங்க, ஆல் என்பிஎஃப்சிஸ் இன்க்ளூடிங் ஹவுசிங் ஃபினான்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அந்த நான் ஃபண்டட் பேங்க் கிரெடிட் எக்ஸ்போஷருக்கு தே கேன் கோ. ஸோ யார் ஆப்ளிகேட்டர் இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மோஸ்ட்லி அந்த கேரண்டி கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அது ரிலேட்டடாக வந்து எக்ஸ்போஷர் லிமிட்லாம் செட் பண்ணுறாங்க ஆர்பிஐ. ஸோ அதுதான் அந்த டிராஃப்ட் சர்க்குலரில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் இன் ஆர்பிஐ மீட்டிங், எம்பிசி மீட்டிங்கில். அதான் அந்த 4 இது அது முடிஞ்சிருச்சு. தென் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸில் தீம் நியூட்ரல் பேஸ்டாக ஆன் டேப் அப்ளிகபிலிட்டியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது அந்த சர்க்குலர். இது வந்து 5th தீம் நியூட்ரல் கோஹார்ட். ஸோ தட் 5th தீம் நியூட்ரல் கோஹார்ட்ன்ற ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த டைம் விண்டோ வாஸ் அனௌன்ஸ்ட் இன் 2023. ஸோ இதில் என்னென்னா இது மே 2025 இந்த தீம் நியூட்ரல் கோஹார்ட் வந்து கன்க்ளூட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தீமில் சோஃபார் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது இது வரையும் அப்படின்னு. ஸோ 5th தான் தீம் நியூட்ரல். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தீம் என்னென்னா ரீட்டைல் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்துச்சு, எவ்வளோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிஸ்ட் ஆனது யார் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ் பார்டர் பேமெண்ட்ஸ் தான் 2nd தீம். 3rd தீம் வந்து எம்எஸ்எம்இ லெண்டிங். 4th தீம் வந்து ப்ரிவென்டிங் அண்ட்
ப்ரிவென்ஷன் அண்ட் மிட்டிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ். 5th தீம் தான் இந்த நியூட்ரல் தீம் நியூட்ரல்னு சொல்லிட்டு டெஸ்டிங் ஆகிட்டுருக்கு இப்போது 5 ப்ராடக்ட்ஸு. ஸோ எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரும் அப்படின்றது தெரில. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் இட் டு கம்ப்ளீட் பை May 2025 நெக்ஸ்ட் மந்த்க்குள்ளே. ஸோ ஆன் டேப் க்ளோஸ்டு கோஹார்ட் தீம்ஸ் மொத்தம் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். இதில் என்னென்னா announced while the application containing any technology theme can be made under this theme. ஏன்னா தீம் இதுக்கு முன்னாடி இப்போ ரீட்டைல் பேமெண்ட்ஸ்னால் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா தான் தே கேன் கம் அண்டர் திஸ் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்குள்ளே. ஸோ இப்போ தீமை வந்து தீம் நியூட்ரல் வரையும் பார்த்துட்டோம். இப்போது ஆன் டேப், அதாவது யாரெல்லாம் வந்து என்கிட்ட இந்த மாதிரியான டெக்னாலஜி இருக்குது, அதை வந்து ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸில் நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து ஆன் டேப் அவங்களா முன் வந்து கொடுக்குறது. ஸோ அதை வந்து க்ளோஸ்டு கோஹார்ட் தீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது 11 இருக்குது, 11 அப்ளிகேஷன் வந்திருக்கு, 3 ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, 2 சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தீம் நியூட்ரல் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்ட் ஆஃப் ஆன் டேப் ஃபெசிலிட்டியாக மாற்றுறாங்க. ஸோ under the regulatory sandbox. So it has been allowed that in April இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீம் நியூட்ரலில் வர அப்ளிகேஷன்ஸையும் வந்து ஆன் டேப் ஃபெசிலிட்டியோட ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸில் அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். ஸோ யா 5th தீம் தான் வந்து தீம் நியூட்ரல். அந்த கோஹர்ட்டில் ஸ்பெசிஃபிக் டைம் விண்டோவில் அப்ளிகேஷன் வரணும் அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அக்டோபர் 2023. இப்போ வந்து தே கேன் நியூ தீம் இல்லாமையே க்ளோஸ்டு ஆன் டேப் மூலயமா தே கேன் கம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் த நியூஸ் ஹியர். அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல் லிட்ரஸி, டிஜிட்டல் லெண்டிங் அண்ட் ஆல்டர்னேட் கிரெடிட் ஸ்கோரிங், EKYC அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன், emerging technologies like AI, blockchain, machine learning, smart contracts, tokenization. ஏன்னா இப்போ டோக்கனைசேஷன் இப்போ பண்ண சொல்லி RBI வந்து டோக்கன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, லைக் ஃபுல் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து இருக்கக்கூடாது, நம்பர், CVV, எக்ஸ்பைரி டேட், இது எல்லாத்தையும் வந்து டோக்கனைசேஷன், அதாவது அதனுடைய ஒரிஜினல் டேட்டாவில் இருந்து சம் ஆல்ஃபா நியூமரிக்கோ இல்லை ஒரு வேறு ஏதாவது சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியோ யூனிக் கோட் யூஸ் பண்ணி டோக்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேண்டேட் பண்ணியிருந்தாங்க RBI. ஸோ September 2022 September 30, 2022 தான் லாஸ்ட் டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறத்துலேருந்து எல்லாமே டோக்கனைசேஷன் தான் பண்ணுறாங்க. ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 1st October 2022 எவ்ரிதிங் ரைட் ஃப்ரம் அவர் நம்பர், CVV, எக்ஸ்பைரி டேட் எல்லாமே வந்து அந்த ஆன்லைன் மர்ச்சன்ட்ஸ் வந்து தே கான்ட் ஹேவ் இட் அஸ் அ ஒரிஜினல் டேட்டா டோக்கனைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதில் வந்து ஏதாவது இனோவேஷன்ஸ் இருந்தாலும் we can do. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், மியூல் அக்கௌண்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராக்கிங், ஓப்பன் ஃபினான்ஸ், ரெக் டெக், சூப் டெக், solution for an Divyang including voice language based financial services, grievance redressal, etc., sustainable finance and climate risk mitigation. So இது எதுவாக இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் எதுவாக இருந்தாலும் they can apply for regulatory sandbox குள்ளே ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு. அதனால தான் தீம் நியூட்ரல் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஸோ இந்த இதில் என்னென்னா entities interested may submit their application, அதனுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து இருக்கணும். அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் 10 MBக்கு மேலே டோட்டல் சைஸ் இருக்கக்கூடாது. இமெயில் வழியாகவும் they can submit their applications. அந்த அப்ளிகேஷனை RBI வந்து தே வில் பார்ப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனேபிளிங் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெகுலேட்டரி சாண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து தே வில் ஷார்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் அண்ட் ஃபார் டெஸ்டிங். ஸோ டெஸ்ட் பண்ணவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் எல்லாருமே வரணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சம்டைம்ஸ் ஃபெயிலியர் ஆகும். அதுதான் இந்த டேட்டா டர்ன் அவுட் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த 5 தீம் is important. அந்த இப்போ 5th தீம் நியூட்ரலில் இருக்குது. ஸோ யா, so that's it for today. All the best for your exams and thank you.